மறைந்த திரு விஜயகாந்த் அவர்களுடைய இரங்கலுக்கு வந்துட்டு வடிவேல் அவர்கள் வந்து இரங்கலை தெரிவிக்க சார் பல்வேறு அரசியல் கட்சியினரும் பிரபலங்கள்லாம் இரங்கல் தெரிவிச்சாங்க. நடிகர் வடிவேல் அவர்கள் வந்து இரங்கல் தெரிவிக்கல. அது எப்படி? இல்லை, அது இரங்கல் இது ரொம்ப ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு விஷயம். முதல் விஜயகாந்த் சார் பற்றி சொல்லிடுறேங்க. எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி நடிகன் ஒருத்தர் இருந்தாங்க, நடிகன் ஒருத்தர் மறைஞ்சிட்டாங்க, நடிகன்கிறதுனால கூட்டம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான தியாகராஜ பவர் காலத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஆயிரக்கணக்கான நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க, மறைந்திருக்கிறாங்க நமக்குள்ள. பட் எல்லாத்துக்குமே இந்த பேரும் புகழும் கிடைக்காது. ஒரு சாதி, மதம், மொழி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மிகச்சிறந்த ஒரு மனிதனாக எல்லாரும் கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல மனிதனாக போய் சேர்ந்திருக்கிறாரு. அது வந்து முதல்ல உங்களோட சேர்ந்து என்னுடைய அஞ்சலியை வந்து நான் மனதார சொல்லிக்கிறேன். இதில் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக திரு வடிவேல் அவங்க வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தனிப்பட்ட சொந்த கருத்து, அது எதனால அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது வரல அப்படிங்கிறது ஆழ்ந்து நான் பேச விரும்பல. எனக்கு அதை பற்றி உண்மையாலுமே தெரியாது. ஆனால் இருந்தாலும் அவர் ஏன் போகலை அப்படிங்கிறது இல்லை. அட்லீஸ்ட் அறிக்கை கொடுத்துருக்கலாம், ஒரு ஆறுதலுக்காக ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாம். கட்டாயமாக எந்த ஒரு மனிதன் வாழ்க்கையில் நமக்கு எதிரி என்பதே கிடையாதுங்க, எல்லாருமே கலைஞர்கள் தான். அதனால் கட்டாயமாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. சார், புத்தாண்டையொட்டி பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்பேடுலாம் பார்த்தீங்கன்னா இந்த இளம் பெண்களே பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் நடனத்தில் பார்த்தீங்கன்னா அரைகுறை ஆடைகளுடன் அது மாதிரியானலாம் வந்து எப்படி சார் இந்த சமுதாயத்தை பார்க்குறீங்க? அது இப்போ என்னென்னா, முதல்ல இந்த ஆங்கில புத்தாண்டுங்கிறது ஒரு விஷயம் கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் எப்பவுமே வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் இருக்குது. இப்போ நான்லாம் நம்பிக்கையை சார்ந்தவன். நான் எதை எடுத்தாலும் நம்பிக்குவேன். இது கடவுள்னா அதையும் நான் நம்பி கும்பிட்டுருவேன். நீங்கள் கடவுளாக இருந்தால் உங்களையும் பார்த்து கையெடுத்து கும்பிடுவேன். நம்பி வாழ்கிறவங்க பலர், எதையுமே நம்பாமல் யாரையும் சாராமல் வாழ்கிறவங்க சிலர். அந்த விஷயத்தில் அங்கே ஆடுற பிள்ளைங்க மேபி ஹோட்டலில் நடன நிகழ்ச்சி, ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுறது, ஒரு புத்தாண்டு, இது எதுவுமே நம்ம ஊர் கலாச்சாரம் கிடையாது. அதனால் நான் புத்தாண்டை எதுக்கிற ஆள் அப்படின்லாம் சொல்லலை. அதே புத்தாண்டு அன்னைக்கு தான் நாங்கள் இத்தனை பேரும் வந்து இந்த கோயிலில் சாமி கும்பிட்டுருக்குறோம். இப்போ பாருங்கள் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க. 3 மணி 4 மணி 5 மணிக்கெலாம் நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்கெல்லாம் வேல் யாத்திரைக்கு வந்திருக்காங்க. இந்த சென்னிமலை மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ ஆலயங்களில் சிறப்பு பூஜை நடக்குது, எத்தனையோ இடங்களில் தரிசனம் நடக்குது. அதனால் நம்ம வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கான ஒரு நன்னாளாக நம்ம நினைக்கிறோம். நம்ம பொழுது ஆக்கிறதுக்கான ஒரு காலமாக அதை மாற்ற முயற்சி பண்ணுறோம். சில பேர் பொழுது போக்காவே அதை நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க உடலும் கெடும், உள்ளமும் கெடும், அந்த இளமையும் கெடும். காலங்கள் போக போக கற்றுக் கொடுக்கும் அவங்களுக்கு. அதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.